ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. சேனையை சின்ன சின்னதாக நறுக்கி கடாயில் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததும் லேசாக ஒரு சொல்லுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேனையை ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. இனி எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் நல்லா மணமாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னா சேனையை இது கூட போட்டு ஃப்ரை பண்ணணும். இதை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இப்போ சேனை நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கிட்டு அதில் கடுகு, சோம்பு 2 போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இதை இது கூட போட்டு வதக்கிக்கலாம். சேனையை டைரெக்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா வராது. அது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும் மசாலாலாம். அதனால் இந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஃப்ரை பண்ண சேனையை போட்டுடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம்.
இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கம கமன் வாசனையோட சேனா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.